வணக்கம். நம்ம நாட்டுல ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கு. அதே சமயம் உலகையே மாத்தி போட்ட ஒரு நோபல் பரிசு வாங்கின கண்டுபிடிப்பும் இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கதையை இன்னைக்கு நாம பார்க்கலாம். சரி, வாங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். February 28 இந்த தேதிக்கு அப்படி என்னங்க ஸ்பெஷல்? எதுக்காக நாம இத இந்தியாவின் தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம்? ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் February 28ஆம் தேதிய நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, அன்னைக்கு ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் சயின்ஸ் எக்ஸிபிஷன், நிறைய நிகழ்ச்சிகள்னு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 1928ல இதே February 28ஆம் தேதி தான் நம்ம சர் சி.வி. ராமன் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ராமன் விளைவுங்கிற தன்னோட கண்டுபிடிப்பை அறிவிச்சாரு. சும்மால இந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அறிவியலுக்காக இந்தியாவுக்கு முதல் நோபல் பரிசை வாங்கி தந்தது. எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. அப்போ இந்த அற்புதமான கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பயணம் இருக்கு. வாங்க அந்த மேதையோட வாழ்க்கையில நாமளும் கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கலாம். சி.வி. ராமன் 1888 நவம்பர் 7ஆம் தேதி நம்ம திருச்சியில தான் பிறந்தாரு. அவரோட அப்பா அம்மா பேரு சந்திரசேகர், பார்வதி. ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் இந்த மாபெரும் அறிவியல் மேதை. அவரோட படிப்பு வேகத்தை கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. பாருங்க, வெறும் 12 வயசுல மெட்ரிக், 14 வயசுல FA டிகிரி, 17 வயசுல இயற்பியல்ல கோல்டு மெடலோட BA முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, 19 வயசுலயே MA டிகிரியும் கோல்டு மெடலோட வாங்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல நாம என்ன பண்ணிருக்கோம்னு. நிஜமாவே ஒரு அபாரமான சாதனை. இயற்பியல்ல இவ்ளோ பெரிய ஜீனியஸா இருந்தும் கூட அப்போதைய சூழ்நிலை காரணமா தன்னோட 19 வயசுலயே கல்கத்தால அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் ஜெனரலா ஒரு அரசாங்க வேலையில சேர வேண்டியதா போச்சு. ஒரு பக்கம் சயின்ஸ் மேல தீராத காதல், இன்னொரு பக்கம் குடும்பத்துக்காக வேலை. இது ஒரு பெரிய போராட்டம்தான். இங்கதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவர் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? காலையில 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை. ஆனா அவரோட உண்மையான வேலை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். நேரா லேபுக்கு போய் ராத்திரி 10 மணி, சில சமயம் அதுக்கும் மேல தனக்கு ரொம்ப பிடிச்ச இயற்பியல் ஆராய்ச்சியில மூழ்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம இவ்ளோ பெரிய உயரத்தை தொட முடியுமா? அதுதான் அவரை ஒரு மாமனிதரா மாத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கடின உழைப்பு தான் அவரை ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த தருணத்துல தான் ஒளியோட ஒரு பெரிய மர்மம் விலகுச்சு. எல்லாமே ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியில இருந்து தாங்க ஆரம்பிச்சது. கடல் ஏன் நீல நிறத்துல இருக்கு? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஒரு கேள்விதான் ராமன் விளைவுங்கிற அந்த பெரிய கண்டுபிடிப்புக்கு முதல் படியா இருந்துச்சு. இதுதான் அவரை ஒளியோட சிதறல பத்தி ஆழமா யோசிக்க வச்சது. அப்போ ராமன் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாரு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, லைட் இருக்கு இல்லையா, அது தண்ணி மாதிரி ஒரு திரவத்துக்குள்ள போகும்போது அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும் சிதறி அதோட கலர் மாறுது, அவ்வளவுதான். ஆனா இந்த சின்ன விஷயத்துக்குள்ளதான் ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருந்துச்சு. சரி, இந்த கலர் ஏன் மாறுது? அந்த பொருள்ல இருக்கிற சின்ன சின்ன மூலக்கூறுகள், அதாவது மாலிக்யூல்ஸ் அதிரும்போது அதுல படுற ஒளி அது கூட மோதுது. அதனாலதான் இந்த கலர் மாற்றம். ஒரு உதாரணத்துக்கு, ஒவ்வொரு மூலக்கூறும் லைட் கூட ஒரு தனிப்பட்ட விதத்துல பேசுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி சிதற ஒளியோட அந்த ஸ்பெஷலான அடையாளம்தான் ராமன் விளைவு. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பொருளோட கைரேகை மாதிரி. இந்த கைரேகையை வச்சு அது என்ன பொருள்னு நம்ம துல்லியமா சொல்லிரலாம். இன்னைக்கு நாம பயன்படுத்துற ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரியான பெரிய கருவிகளுக்கு இதுதான் அடிப்படை. ஓகே, லேப்ல கண்டுபிடிச்ச இந்த விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு நீங்க கேட்கலாம். அதோட உண்மையான பயன்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போவீங்க. உதாரணத்துக்கு மருந்து துறையை எடுத்துக்கலாம். ராமன் ஸ்கேனரை வச்சு ஒரு மருந்து டப்பாவை திறக்காமலே உள்ள இருக்கிற மூலப்பொருளோட தரம் சரியா இருக்கான்னு செக் பண்ண முடியுது. இதனால மருந்துகளோட பாதுகாப்பு, தரம் எல்லாமே உறுதியாகுது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போலி மருந்துகளை உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெக்னாலஜி மூலமா எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்படுது. பாருங்க, ஏதோ லைட் சிதறட்டுன்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி ஒரு உயிர் காக்கும் கருவியா மாறியிருக்குன்னு. அது மட்டுமில்ல, பாதுகாப்புத் துறையிலையும் இதோட பங்கு ரொம்ப பெருசு. குறிப்பா 9/11 தாக்குதலுக்கு பிறகு திரவ வெடிபொருட்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறுச்சு. அந்த மாதிரி ஆபத்தான லிக்விட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிக்க இந்த டெக்னாலஜி தான் உதவுது. இந்த டெக்னாலஜியோட பவரை யோசிச்சு பாருங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 2500க்கும் அதிகமான ஆபத்தான கெமிக்கல்ஸ அடையாளம் காண முடியுமா? இது எவ்ளோ பெரிய ஒரு பாதுகாப்பு விஷயம் இல்லையா? சரி,
இவ்ளோ பெரிய பங்களிப்பை செஞ்ச ராமனுக்கு இந்த உலகம் என்ன மாதிரியான அங்கீகாரத்தை கொடுத்துச்சு? அவரோட அந்த பெருமைக்குரிய பாரம்பரியத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அவரோட வாழ்க்கை முழுக்க அங்கீகாரங்கள் அவரை தேடி வந்துகிட்டே இருந்துச்சு. ராயல் சொசைட்டியோட உறுப்பினரானாரு, பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு சர் பட்டம் கொடுத்துச்சு. அப்புறம் 1930ல இயற்பியலுக்கான நோபல் பரிசு, அதோட 1947ல இந்தியாவோட தேசிய பேராசிரியரானாரு. கடைசியா நம்ம தேசத்தோட மிக உயரிய விருதான பாரத் ரத்னாவும் அவருக்கு கிடைச்சது. இப்போ சி.வி. ராமனோட ஒரு அருமையான மேற்கோளோட இந்த உரையாடலை நம்ம முடிக்கலாம். அவர் சொன்னாரு, சுதந்திரமான சிந்தனையும் கடின உழைப்பும் தான் அறிவியலோட உண்மையான சாராம்சம் அப்படின்னு. இந்த வார்த்தைகள் அவரோட வாழ்க்கைக்கும் சாதனைகளுக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இனிமே நீங்க எப்போ நீலக்கடலை பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதை நமக்கெல்லாம் புரிய வச்ச அந்த மாபெரும் மேதையும் மறக்காம ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க.